கிராஃபிங் ஃபங்க்ஷன்ஸ் யூசிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்டை ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி எப்படி அந்த கிராஃப்ஸை நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விசுவலைஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் 3 கேட்டகரிஸ் இருக்குது: ரிஃப்ளெக்ஷன், ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் டைலேஷன்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோஜிப்ராவுடைய அஃபீஷியல் ஹோம் பேஜில் இருக்கேன். அதில் நம்ம எதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார்ட் கால்குலேட்டர் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணால் நமக்கான ஜியோஜிப்ரா கிராஃபிங் கால்குலேட்டருடைய இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். நமக்கு தெரியும் இன்புட் பார், கீபோர்டு அண்ட் கிராஃபிக்ஸ் வியூ. ஓகே, இப்போ நம்முடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். அதாவது இல்லஸ்ட்ரேஷன் 1.5 கன்சிடர் த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது எப்படி இன்புட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய இன்புட் பார் போயிட்டு நீங்கள் எக்ஸு ஜஸ்ட் 2 டைம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கிராஃப் வந்து கிடச்சிடும். அதாவது ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், அதோடைய கிராஃபை இங்கே பார்க்கலாம். மேலும் இந்த கிராஃப் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இதோடைய ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதோடைய கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதோடைய லைன் திக்னஸ் அண்ட் அதோடைய லைன் ஸ்டைலை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஷோ வேல்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து எந்த ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இங்கேயே பார்க்கலாம். அண்ட் இது டெலிட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ வெளியில் கிளிக் பண்ணால் அது போயிடும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணால் போதுன்னா மைனஸ் எஃப்னு கொடுத்தாலே போதும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுக்கலாம். பாருங்கள் இது என்ன இருக்குது பாருங்கள். ஃபார் த கர்வ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எந்த ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி இதோடைய கலரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு காட்டலாம், அதோடைய வேல்யூ எனபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ்னு லேபிள் ஆகிருக்கும். ஏன்னா ஜியோஜிப்ராவில் ஃபங்க்ஷன்ஸை டிஃபால்ட்டாகவே எஃப்ஜிஹெச்னு எடுத்துக்கும். ஸோ நம்ம சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ரிஃப்ளெக்ஷன் எதை பொறுத்து நடந்திருக்குன்னா எபவுட் எக்ஸ் ஆக்சஸை பொறுத்து நடந்திருக்கு. ஓகே, இது ரெண்டுமே இதுக்கு முன்னாடி கூட டாட்டர் சர்க்கிளை கிளிக் பண்ணி நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, வி கோ டு த நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 1.6 கன்சிடர் த பாசிட்டிவ் பிரான்ச்சஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ஸோ இது எப்படி நம்ம ஜியோஜிப்ராவில் இன்புட்டாக கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்கொயர் ரூட் சிம்பிள் இருக்குது, ஜஸ்ட் ஒரு எக்ஸ் ஒரு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ் வேல்யூஸ்க்கு மட்டும் டிஃபைன் ஆகிற மாதிரி ஒரு கிராஃப் கிடைச்சிருக்கு. ஸோ இது என்ன லேபிள் ஆயிருக்குன்னா ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு டிஃபைன் ஆயிருக்கு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோடைய பிரான்ச்சஸ் பாருங்கள். ஸோ எக்ஸோடைய நெகட்டிவ் வேல்யூஸுக்கும் ஒய்யோடைய பாசிட்டிவ் வேல்யூஸுக்கும் மட்டும் டிஃபைன் ஆகிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது எதை பொறுத்து இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் ரூட் எக்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ரூட் எக்ஸ் எதை பொறுத்து ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எபவுட் ஒய் ஆக்சிஸை பொறுத்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே நான் ஹைட் பண்ணிக்கிறேன். அண்ட் வி கோ டு நெக்ஸ்ட் ஒன் illustration 1.7 consider the function y equal to e power x and y equal to log x to the base e ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது e பவர் பாருங்கள், பவருக்கு இதை யூஸ் பண்ணுங்கள், எக்ஸ் ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா e பவர் x உடைய கிராஃப். இதோட y இன்டர்செப்ட் பார்த்தீங்கன்னா 0,1. அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாக். ஸோ லாக் வேணுனாலும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். பாருங்கள் லாகு இங்கே பேஸ் இல்லாமல் இருக்கும், அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அழிச்சிட்டேன். லாக் பேஸ் வந்து இ, வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுங்க. பார்த்தீங்கன்னா அது என்னவான்னு டிஃபைன் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நமக்கு எடுத்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் அண்ட் லாக் இ பவர் எக்ஸ். ஸோ இது எதை பொறுத்து ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அபவுட் த லைன். எந்த லைன்? y ஈக்குவல் டு எக்ஸ். அப்போது எக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்து என்டர் கொடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸோ இந்த எஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு டிஃபைன் ஆகிருக்கு. இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற அந்த லைனை பொறுத்து என்ன ஆயிருக்கு பாருங்கள், இந்த லைனை பொறுத்து இது ரெண்டுமே என்ன ஆயிருக்குன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்டை நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னா கிராஃபிக்லாம் நம்ம விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். இதே போல் அடுத்த வீடியோவில் டிரான்ஸ்லேஷன் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.